श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री उवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन आश्चर्यமாக அனுபவித்து அனுகிரகித்து அருளிச் செய்த வேதாந்த தேசிக திவ்ய சரித்திரம் ஸ்தோத்திர கிரந்தம் 717 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தில் இதுவரை 198 ஸ்லோகங்கள் ஆச்சாரிய அனுகிரகம் அனுபவித்தோம். இன்றைக்கி 199லேருந்து இந்த அகேந்திரபுர க்ஷேத்திர காண்டம் அதை அனுபவிக்கிறோம். திருவேந்திபுரத்தில் வேதாந்த தேசிகனுடைய வாழ்க்கை. நேற்றைய தினம் ஒரு கிணறு வெட்டும் தொழிலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு, ஒரு கொத்தனார் அவனை கூப்பிட்டு வேதாந்த தேசிகன் மேலே பொறாமை பிடித்த சில மக்கள் அவரை எந்த வாதத்திலையும் ஜெயிக்க முடியல. இவ்வளவு சாமர்த்தியமாக வாதங்களில் ஜெயித்து, அது இல்லாமல் அவர் பணிவாகவும் இருக்கிறார், எளிமையாகவும் இருக்கிறார், அன்பாகவும் இருக்கிறார். அதனால் அவரை எப்படி கவுக்கணும்னு அவெல்லாம் பிளான் பண்ணி இந்த கொத்தனார்கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட போய் சேலஞ்ச் பண்ண. அவர் சர்வதந்திர சுதந்திரன்னு எல்லோரும் சொல்கிறா, எல்லா கலைகளிலும் சிறந்தவர்னு. ஓகே, கிணறு கட்ட சொல்லி நீ சேலஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவர் வந்து, சுவாமி நீங்கள் அனைத்து கலைகளிலும் நிபுணத்துவம் வாய்ந்தவராமே எல்லாரும் சொல்கிறார்கள், அது உண்மையா என்று சோதிக்க வந்தேன் அப்படின்னு நேற்றைய தினம் 198வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷன். கூபத்ராத்ரிணி குட்டிம கர்மணி யதி சர்வதந்திர கடகே மாம் விஜயேதா நிபுணிம்னா ஸ்தானே ஸ்வாதீன சர்வதந்திர இதி. கூபத்ராத்ரிணி குட்டிம கர்மணி யதி சர்வதந்திர கடகே மாம் விஜயேதா நிபுணிம்னா ஸ்தானே ஸ்வாதீன சர்வதந்திர இதி. குட்டிமை அப்படின்னா அந்த பேவ்மெண்ட். கிணறு தோண்டி அதை சுற்றி சுவர் அமைக்கணும். முதல்ல கிணறு வெட்டணும். அந்த கிணறுக்கு மேலே பாதுகாப்புக்காக ஒரு சுவர், கைப்பிடி சுவர் மாதிரி ஒன்று கட்டுவாள். ஒரு 4 அடிக்கு 3 அடி 4 அடிக்கு அதனை சுற்றி சுவர் அமைப்பது இது ஒரு ஆர்ட், ஒரு ஸ்கில். ஏன்னா சர்க்குலராக வரணும். அந்த கலையானது கொத்து என்ற சாஸ்திரத்தின் அடிப்படையில் வரும். கட்டிடம் கட்டுபவரை அதனால்தான் கொத்தனார்னு அழைக்கிறோம். இந்த கலையில் நீர் என்னை ஜெயித்தால்தான் உமக்கு சர்வதந்திர சுதந்திர என்ற பட்டம் தகும் என்று அவன் தெரிவிக்கிறான். அப்படின்னா இன்டைரக்டாக அதை நீங்கள் ஜெயிக்கலைன்னா, இதை செய்ய தவறினால் யூ ஹேவ் டு ஃபோர்கோ த டைட்டில். சர்வதந்திர சுதந்திர என்ற டைட்டில் ஃபோர்கோ பண்ணணும். அதை சொல்கிறார். அது அப்படி அவர் அழைத்ததும் துஸ்திரிச்சதுரிதி தஸ்யோத்கோஷான் குருவர்ய ஆகண்ய கர்வம் நிர்வாபயித்தும் சங்கல்பயதி ஸ்ம தஸ்ய திருப்தஸ்ய த்விஸ்திரிச்சதுரிதி த்வித்ரிச்சதுரிதி த்விஸ்திரிச்சதுரிதி 2 முறை 3 முறை 4 முறை. தஸ்யோத் கோஷான் குருவர்ய ஆகண்ய 2 3 4 தடவை அவன் கத்துறான். வேதாந்த தேசிகன் திருமாளிகைக்கு எதிர வாசலில் நின்றுண்டு, தைரியம் இருந்தால் வாங்க வெளியில் என்னோட வந்து போட்டியிடுங்க,
கத்தர் ஆணவத்துடன் வேதாந்தேசிகா முதல்ல இக்னோர் பண்ணார். இதெல்லாம் எதுக்கு நமக்கு, அவர் பாடு சம்பிரதாயம், வேதாந்த விசாரம், காலக்ஷேபம், நித்திய கர்மானுஷ்டானம் அப்படின்னு இருக்கிறவரை போய் இந்த மாதிரி கத்தி அவர் இக்னோர் பண்ணார். பார்த்தார், திருப்பி திருப்பி கத்தின்னு இருக்கான். ஸோ அந்த ஆணவக்காரரின் கொட்டத்தை அடக்கி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். முதல்ல அவருக்கு மூடு இல்லை, இவனெல்லாம் ஒரு பொருட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. பட் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் பண்ணான் சேலஞ்சை. பார்த்தார், இதுதான் சமயம் அவனுடைய கர்வத்தை அடக்குவதற்கு அப்படின்னு எழுந்துட்டார். இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அன்னெசரி காம்படிஷனில் என்டர் பண்ணாதே. They always say, don't argue with idiots. They will beat you with their experience. Don't go down to their level. Avoid them as far as possible. ஸோ அது நம்முடைய வேலை இல்லை, அரகண்ட் பீப்புள் எல்லாம் அடக்கிறதுக்கு இக்னோர் பண்ணணும். வேதாந்தேசிகன் அதை நமக்கு தெரிவிக்கிறார். ஆனால் அது நியூசன்ஸ் ஆகிட்டுனா நம்மளுடைய கர்ம அனுஷ்டானங்கள், நம்மளுடைய ஸ்வரூபத்தை, நம்முடைய கர்மா செய்யறதுக்கே அது இடையூறாக இருந்ததுன்னா, டிஸ்டர்பன்ஸாக நியூசன்ஸாக இருந்ததுன்னா ஃபேஸ் பண்ணணும். போல்டாக பெருமாளை பிரார்த்திச்சுட்டு ஃபேஸ் பண்ணோம். அதனால் அவர் இறங்கிட்டார். அடுத்த ஸ்லோகத்தில் த்ரையந்தைகாக்ரதியா பிரஹிபந்தன கர்ம பரிச்சய குத்ர அத்தவா சர்வபதீனா திஷனா நைவ பிரதீட்சதே அபியாசம். த்ரையந்தைகாக்ரதியா பிரஹிபந்தன கர்ம பரிச்சய குத்ர அத்தவா சர்வபதீனா திஷனா நைவ பிரதீட்சதே அபியாசம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் 2 அர்த்தத்தை காமிக்கிறார் சுவாமி கோபாலாரிய மகாதேசிகன். தத்துவார்த்தங்களெல்லாம் ஃபிலாசபி தெரிஞ்சவன், வேதாந்தார்த்தங்கள், வேதாந்த விசாரம் பண்ணுறவர், பண்டிதர், இவளுக்கெல்லாம் கிணறு கட்டும் திறமை இருக்காது அப்படின்னு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புளோட கருத்து. அவருக்கு என்ன இதெல்லாம் கிணறு கட்டுறதெல்லாம் எப்படி தெரியும், எதுக்கு அவரை படுத்திண்டு, தத்துவார்த்தங்களை கற்றவனுக்கு கிணறு கட்டுறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒருத்தரோட வியூ பாயிண்ட். இன்னொரு சாராருடைய கருத்து, அனைத்து கலைகளின் தத்துவத்தையும் அறிந்தவன், மகா பண்டிதர், பெருமாள் அனுகிரகம் இருக்கு, இவ்வளவும் தெரிஞ்சுருக்கார், எந்த கலையை சொன்னாலும் அவர் பண்ணுறார் அப்படின்னும் போது கற்க வேண்டிய அவசியமே இல்லை, அதற்குண்டான ஞானம் தானாகவே வந்துடும் அப்படின்னு இன்னொரு சாராருடைய கருத்து. அதனால் ரெண்டு சாராருடைய கருத்து இங்கே இருக்குது. ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் ட்ரைனிங் வேணுங்கிறது ஒரு சாரார். இன்னொருத்தர் பகவத் அனுகிரகம் இருந்தே மகா பண்டிதனாக இருந்தால் தானாக வரும், அந்த ஞானத்தில் கண் பார்க்கும், கை செய்யும், அது மாதிரி வந்துடும் அப்படின்னு அவளுடைய கருத்து. தத்வா குரு ரத பக்வா சம்ருஷ்டா இஷ்டகாஸ்தஸ்மை அயதத நிஷ்குடவர்த்தினந்தும் பந்தும் சமம் மதாந்தேன. தத்வா குரு ரத பக்வா சம்ருஷ்டா இஷ்டகாஸ்தஸ்மை அயதத நிஷ்குடவர்த்தினமந்தும் பந்தும் சமம் மதாந்தேன. மதாந்தேன ரொம்ப ஆச்சரியமான ஒரு குவாலிட்டி இங்கே வேதாந்த தேசிகனுக்கு. அங்கே 2 விதமான செங்கல் இருந்துதான், 2 விதமான கல். ஒரு கல் ஒரு விதமான கற்கள் நன்றாக சுடப்பட்டு, நன்றாக பக்குவப்படுத்தப்பட்ட, சுடப்பட்ட சூளையிலேருந்து நன்றாக பக்குவப்படுத்தப்பட்டு சுடப்பட்டு அப்படியே ரெக்டாங்குலராக முழுமையாக இருக்கிற செங்கல் ஒரு சைடில் இருந்தது. இன்னொரு சைடில் ரிஜெக்டட் செங்கல்லாம் இருந்தது. ரிஜெக்டட், அவ்வளவு சுடலை, கொஞ்சம் அரை வேக்காடாக சுட்டிருக்கு. ப்ளஸ் அப்படியே புரோக்கன் பிரிக்ஸாக இருக்குது, கோணல் மாணலாக உடஞ்சி அப்படி இருக்க செங்கல். வேதாந்த தேசிகன் என்ன சொன்னார், அப்படியாப்பா என்னை சேலஞ்ச் பண்ண கூப்பிட்டுட்டியா, இந்தா
இந்த இந்த நல்ல கற்கள்லாம் இருக்கே அதெல்லாம் நீ எடுத்துக்கோ. இந்த கெட்ட கற்கள், இந்த உடஞ்சி போன கற்கள், பக்குவப்படாத அரைவேக்காடான நன்றாக சுடப்படாத கோணல் மானாலான இந்த செங்கற்களை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அதை எடுத்துட்டு வீட்டுக்கு பின்புறம் அந்த அறிவிலியான கொத்தனாரையும் அழைத்து சென்று கிணறு அமைக்க ஆரம்பித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் அறிவிலி அப்படின்னா, பின்ன இவ்வளவு பெரிய மகான் ஆச்சாரியன் பண்டிதர் பரமஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர் அவர்கிட்ட ஆணவத்தில் கத்தி கூப்பிட்டு 2-3 தடவை கூப்பிட்டு தைரியம் இருந்தால் வெளில சண்டை போடு, என்னோட போட்டியிடு, கிணறு கட்டு அப்படின்னு சேலஞ்ச் பண்ண, அதுவும் கர்வத்தோட ஆணவத்தோட அப்படின்னு அதுக்கு இந்த மாதிரி கற்களை அவனுக்கு கொடுத்து அப்படின்னா அந்த அறிவிலியான கொத்தனாரையும் அழைத்து சென்று பின்பக்கமாக போய் கிணறு அமைக்க ஆரம்பித்தார் அப்படின்னு. இந்த இடத்துல பந்தும் அப்படின்னா பந்துனா கட்ட ஆரம்பிக்கிறது, சேத்து பந்தனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதில் இன்னொரு ஸ்லோகமாக பந்தப்படுத்துறது, அதாவது அவனுடைய ஆணவத்தை அடக்கினார், அவனுடைய ஃப்ரீடம், அவன்தான் பெரிய ஸ்கில் உடையவன்றதை அடக்குவதற்காக பண்ணார் அப்படின்னு அடுத்த மீனிங். அது ரொம்ப ரொம்ப அழகாக இந்த வார்த்தையை வச்சுட்டு சுவாமி விளையாடி இந்த ஸ்லோகத்தை அனுபவித்திருக்கிறார். இதில் என்ன தெரியுதுன்னா, ஆணவம், கர்வம், அகம்பாவம், என்னதான் நீ ஸ்கில்டாக இருந்தாலும் டேலண்டடாக இருந்தாலும் ஆணவம் இருக்கக்கூடாது. அது இருந்தால் நம்மளை குருடாக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு. நெவர் பி அரகண்ட். எந்த காம்படிஷனாக இருந்தாலும் அண்ட் ஃபேராக இருக்கணும், இன்னொருத்தனுக்கு மதிப்பு கொடுக்கணும். வேதாந்த தேசிகன் எவ்வளவு ஃபேர். அவர் நல்ல கற்களை அவனுக்கு கொடுத்துட்டு சுடப்படாத துண்டான கற்களெல்லாம் இவர் எடுத்துட்டார். ஏன் அப்படி பண்ணார்? மேபி அவர் நல்ல கற்களை தான் எடுத்துட்டு நன்னா கட்டிட்டு அவனுக்கு மீதி கற்களை அவன்கிட்ட கொடுத்து ஐ ஹவ் ஒன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனால் அப்படி பண்ணால் அவன் என்ன பண்ணுவான், நீ எனக்கு தண்டமான கற்க கொடுத்துட்ட, அதனால தான் நான் தோற்றுட்டேன் அப்படின்னு அவன் நொண்டி சாக்கு சொல்லுவான். அதனால் நல்ல கற்களையும் நீ வச்சுக்கோ, சுடப்படாத புரோக்கன் கற்களையும் நான் வச்சுக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஃபேர் சான்ஸ் கொடுக்குறேன். அதுதான். ஸோ நம்மளுடைய வேலையை நம்ம நன்னா செய்யணும். இதை அழகாக சுவாமி இதில் தெரிவிக்கிறார். ஏகம் பார்ஷ்வமபத்னாத் பலகண்டஹ சப்ரயத்னேன ஆர்யஸ்த்வன்யத் பார்ஷ்வம் நிஷ்பர்யாலோச்சனமபாந்தாத்சீத். ஏகம் பார்ஷ்வமபத்னாத் பலகண்ட சப்ரயத்னேன ஆர்யஸ்த்வன்யத் பார்ஷ்வம் நிஷ்பர்யாலோச்சனமபான்சீத். நிஷ்பர்யாலோச்சனபான்சீத் அதாவது பார்ஷ்வம் அப்படின்னா சைடு. வேதாந்த தேசிகன் பக்கம் கொத்தனார் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த அந்த நல்ல கற்களை, பக்குவப்பட்ட கற்களை, சுடப்பட்டு இருக்கிற நேரான முழுமையான இருந்த கற்களை கொண்டு கிணத்தோட ஒரு பக்கத்தை கட்டினான், ஒரு ஹாஃபை கட்டினான். வேதாந்த தேசிகன் எஃபர்ட்லெஸ்ஸாக, கஷ்டப்படாமல், எளிதாக அந்த கோணமான கற்களை கொண்டு நன்றாக சுடப்படாத அரைவேக்காடான கற்களை கொண்டு இன்னொரு பக்கத்தை கட்டினார் அவர். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எப்படி வெளிவந்தது, அதை நாளை அனுபவிப்போம். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.